இது ஸ்டார்டிங்கே கொஞ்சம் உங்களை ரொம்ப மிரட்டிட்டோம்னா நீங்க பயந்துருவீங்களா? சோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இப்போ வந்து குடுத்துட்டு எங்க டீம்ல நாங்க பொறுமையா செட் பண்ணலாம். பெனால்டி நம்ம வினிஷியஸ் தான் வந்து வாங்குனாரு, அதனால அவரே தான் எடுத்தாரு அந்த பெனால்டியை. சோ அது வாஸ் ஸ்டூபிட். அதெல்லாம் பெனல்ட்டியே இல்லடா. இப்பதான் பாராட்டணும். மான்செஸ்டர் 2 மான்செஸ்டர் பசங்க இங்க வந்து இவங்க பண்ற அலப்பறை இருக்குது. எப்படியா டேய் அந்த இவன் போனான்ல இனிகோ மார்டினஸ். ஒருவேளை பார்சலோனா போர்டுக்கே தெரியலையோ. லைக் அவன் போறான் இந்த மாதிரி வந்து டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தான். லைக் டக்குன்னு அடுத்த நாள் போறான் ஆகி போச்சா? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. யூரோப்பியன் ரவுண்ட் அப்னாலே வந்துட்டு நம்மளோட ஷோ தான் உங்க ரொம்ப விருப்பப்பட்டு நீங்க பாக்குறீங்கன்றது நாங்க நம்புறோம். அதே மாதிரி நீங்களும் நம்புனீங்கன்னா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே பிரஸ் பண்ணிருங்க. இந்த வாரத்துல வந்துட்டு நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்ற மாதிரி தான் சம்பவத்துக்கு வந்து இந்த சீசன் வந்துட்டு குறைச்சலே இல்லைங்க. இப்போ எல்லா வாரமும் சொல்ற மாதிரி எல்லா வாரமும் ஏதோ நடந்து முடிஞ்சிருது. அதனால ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து நம்ம லாலிகால இருந்து ஆரம்பிப்போம். ஸோ லாலிகால வந்து நம்மளோட ஜெயன்ஸ் ரியால் மத்ரித் வர்சஸ் வில்லாரியால். இந்த வில்லாரியால் வந்துட்டு இப்பதான் யூரோப்பியன்ல வந்து நல்ல ஒரு 2-2 கம்பேக் கொடுத்துட்டு பெப்பேலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் கண்டென்டர் தான் இந்த மேட்ச்ல வந்தாங்க. வீக்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல மேட்சா இருக்கும் தான் நான் எதிர்பார்ப்புல பார்த்தேன். என்ன எப்படி இருந்துச்சு உனக்கு? ஆமா, பெப்பே மேன் ஆஃப் த மேட்ச் கூட வாங்கினான்னு நினைக்கிறேன்ல அந்த கேம். மேன் ஆஃப் த மேட்ச் அவர்தான். 30 year old பெப்பே ஸ்டில் பாலிங். நம்ம வந்து 2-3 வீக்ஸா சொல்லிட்டு இருந்தோம்ல, வினிஷியஸ் அண்ட் எம்பாப்பே காம்போ வந்து பயங்கரமா இருக்கு. ரெண்டு பேரும் லைக் சீம்லெஸ்ஸா ஸ்விட்ச் பண்றாங்க. எவன் எங்க ஓடினாலுமே இன்னொருத்தவனுக்கு எங்க ஓடணும்னு தெரியுது அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் இந்த கேமும் அகெயின் இட் வாஸ் அ வினிஷியஸ் ஷோ. லெஃப்ட் பிளாங்க்ல வந்து அவன்கிட்ட அழகா பாலை கொடுத்துட்டு அது வினிஷியஸ் எப்படி தெரியுமாடா, எனக்கு சில குவாலிட்டிஸ் வினிஷியஸ் பிடிக்காது. நான் அதையும் இந்த எபிசோட்லயே நான் சொல்லிடுறேன் அந்த செக்மெண்ட்க்கு வரும்போது. ஆனா சில குவாலிட்டிஸ் நீ வந்து அப்படியே நின்னு கை தட்டணும். நீ வேற எதுவுமே நீ வாயை திறந்து நீ அப்ரிசியேஷனா பண்ண நின்னு கை தட்டினாலே அவனுக்கு போதும். ஏன்னா அந்த ரைட் பேக், அந்த ஆப்போனன்ட்டோட ரைட் பேக் அங்க இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். அப்படிதான் இருக்கு. அவன் பால் எடுத்து ட்ரிபிள் பண்ணிட்டு வரும்போது இல்ல, அங்க எதுக்காக ஒரு பிளேயர் நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பல கேம்ல அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு ட்ரிபிளிங் அக்யூரசி, பால வச்சிருக்கிறது, அதெல்லாம் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டாண்ட் அண்ட் அப்லாட். அந்த மாதிரி ஒரு பிளேயர் அந்த ஒரு சில இன்ஸ்டன்ஸ்ல. ஓகேவா? இந்த கேம்லயும் அப்படிதான் பார்த்தோம். அந்த 50 மினிட் வரைக்கும் ஸ்ட்ரகிள் தான் பண்ணாங்க மெட்ரிட், கோல் போட முடியாம. அவுட் ஆஃப் நோவேர் அதே மாதிரி 2 டிஃபெண்டரை தாண்டி உள்ள போய் கிராஸ் பண்ண போய் டிஃப்ளெக்ஷன்ல கோல் போயிடுச்சு. நீ எப்படி பாக்குற வினிஷியஸ்? எனக்கு இந்த குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் அந்த கமெண்டேட்டரே சொல்லியிருந்தாங்க, விண்டேஜ் வினிஷியஸ பாக்குற மாதிரி இருக்குதுன்ட்டு. நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இவனே சின்ன பையன், இவனுக்கு என்ன விண்டேஜ்ன்றீங்க? இவர் 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. லாஸ்ட் ஒரு ஆப்வியஸ்லி இந்த டீம் சேஞ்சுனால அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் நீ சொன்ன மாதிரி ட்ரிப்ளிங்லாம் வந்துட்டு இப்போ பிரைம் வினிஷியஸ் ஃபார்ம்ல தான் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அந்த கோல்லாம் அவரோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான். ஸோ வினிஷியஸ் இந்த சீசன் டாப் குவாலிட்டி, டாப் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல பூஸ்ட் ரியல் மேட்ரிட். ஏன்னா வந்து போன வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணதே அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபிளாங்ஸ் 2 சைடுமே அவங்களுக்கு குவாலிட்டி இல்லாம இருந்ததுனால ரொம்ப தவிச்சாங்க. பட் இப்போ வந்து ஆட்ரா கோலரும் சூப்பரா செட் ஆயிட்டாரு டீம்ல. அவரும் எம்பாப்பி வந்து ஒரு தனி கனெக்ஷன் ஒன்று ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. இந்த கேம் அவங்க கோல் போடுறதுக்கு முன்னாடியே 2 பேரும் வந்து ட்ரிக்ஸ்ல பாஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. நீ சொன்ன கரெக்ட் தான். அது 50th மினிட் வரைக்கும் அவங்க கோல் போட முடியல. ஆனா ஃபுல் சான்ஸ் கிரியேஷனு, பாக்ஸுக்குள்ள ஷுவமேனிக்கு எத்தனை எடர் சான்ஸ் வந்தது. வினிஷியஸ் பாலு நிறைய கிரியேட் பண்ணியிருந்தாங்கடா. கோல் தான் அடிக்க முடியல, பட் ஃபுல் டாமினேஷன் மட்ரிட் தான். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க. பட் தென் அகேன் இதுக்கப்புறமா என்ன, இந்த மேட்ச்ல ஒரு மேஜர் இன்சிடென்ட் வந்துட்டு ஒரு ரெட் கார்டு ஒன்று வாங்கினது. அப்புறமா பெனால்டி நம்ம வினிஷியஸ் தான் வந்து வாங்கினாரு, அதனால அவரே தான் எடுத்தாரோ அந்த பெனால்ட்டியை. ஸோ அது வாஸ் ஸ்டூபிட். அதெல்லாம் பெனால்ட்டியே இல்லடா. இப்பதான் பாராட்டினல, அழகா தாண்டி மேன் போயிட்டான். மேனை தாண்டி போகும்போது அந்த இன்னொரு மேன் வந்து பிளாக் பண்றதுக்கு வரான். பால் காலில் கண்ட்ரோலா இல்ல, அவன் எடுத்த அந்த டச் வந்து பால் வெளியே போயிடுச்சு. ஓகேவா? டிஃபெண்டர் போய் அந்த பாலை தடுக்கிறக்கா அவன் காலை அங்க பிளான் பண்ணிட்டான். அவனோட டிஃபெண்டர் காலை வச்சுட்டாங்க. இவன் போய் டிஃபெண்டர் கால அடிச்சு விழுந்தான்டா. எனக்கு அதை பார்க்கும்போது டே ப்ளீஸ்டா விஏஆர்ல பார்த்தாச்சும் ஓவர்டர்ன் பண்ணுங்கன்னு இருந்துச்சு. அப்போ ஓவர்டர்ன் பண்ணா. கிளாசிக் விண்டேஜ் வினிஷியஸ் வேணும் நீங்களே, அது வந்துட்டார்ல, இதுதானே வேணும் நமக்கு. இது முன்னாடியே போயிட்டு எனக்கு அது அநியாயமா இருந்துச்சுடா. டே இத பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? டிஃபெண்டர் வந்து அவன் பிளான் பண்ணிட்டான்டா ஃபுட்ட. அவன் போய் வினிஷியஸ் மேல அடிக்கல, அவன் வந்து தனியா போய் அவன் காலை கீழே வச்சுட்டான். அதுக்கப்புறம் நீ போய் கால் மேல அடிச்சு நீ உளுந்துடா. அது அநியாயத்துக்கு. அவன் உளுந்த உடனே அந்த டிஃபெண்டர் சொல்லுவான் நோ 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 கெட் அப் அப்படிமா. இருந்தாலும் போய் விஏஆர பார்த்துட்டு வந்துட்டுமே அவன் மாத்த மாட்டான்டா ரெஃப்ரி. எனக்கு அது புரியவே இல்லடா. நீங்க வந்து பிரீமியர் லீக்ல தான் கேவலமா
இஸ் இட் கிளியர் அண்ட் ஆப்வியஸ் டு சேஞ்ச் அ டிசிஷன் வச்சிருக்கீங்க. அது ஒரு கேவலமான விஷயம் பிரீமியர் லீக்ல. லாலிகாலேயாச்சும் நல்லா பண்ணுங்கடா அப்படின்னா வந்துட்டு லாலிகாலே போய் பார்த்துட்டு தேர் இஸ் கான்டாக்ட் சோ தேர் இஸ் அ பெனல்டி அப்படின்ட்டா. இது வந்து ஒரு காலத்துல நம்ம சொல்லுவோம்ல, இந்த பண்டிட்ஸ் எல்லாம் பாராட்டுவாங்க ஹாரி கேன. ஹி நோஸ் ஹவு டு வின் அ பெனல்டி அப்படிம்பாங்க. புரிஞ்சுதா? கான்டாக்ட் இனிஷியேட் பண்றது. இங்க பால் அவன் டச் கேவலமா எடுத்தான், பால் வெளியே போயிடுச்சுடா, டிஃபெண்டர் மேல போய் இடிச்சு உழுந்துட்டான்டா. எனக்கு அது ரொம்ப பாவமா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் பெனல்டி தயவு செஞ்சு கொடுத்து கெடுக்காதீங்கடா கேம். கிளாசிக் ஒரு டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர் அதுல வந்து அவர் எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி அங்க போய் பெனால்டி வின் பண்றதுல. இன்னொன்னு வந்து பெல்லிங்ஹாம் வாஸ் பேக்டா. பெல்லிங்ஹாம் வாஸ் அதுதான் பேக். அடுத்து அந்த பாயிண்ட் தான் வரலான்னு. ஏன்னா இது வரைக்குமே வந்து டிஃபென்ஸ்ல கூட ஓரளவுக்கு ஏன்னா ஓகேவா செட் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா இப்ப ட்ரெண்ட் இல்ல, நிறைய மேஜர் மிஸ்ஸிங்ஸ் இருக்கு பேக் லைன்ல. அப்படி இருந்துமே எதையோ பண்ணி அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து ஒரு பூஸ்ட் வந்துட்டு பெல்லிங்ஹாம் ரிட்டர்னிங் தான். ஏன்னா அவர் வந்தோடனே அவருமே நிறைய எத்தனை ஷாட்ஸ் எடுத்தாரு, நல்ல டீமை செட் பண்ண ட்ரை பண்ணாரு. மஸ்தாண்டுமான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் பெல்லிங்ஹாம் பூஸ்ட் பயங்கரமா இருக்க போகுது. ஏன்னா கடைசியில வந்துட்டு பிரஸ் பண்ணி ரியல் மேட்ரிட் பால வின் பண்ணி எம்பாப்பி கோல போறாரு. இதெல்லாம் வந்து நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐ பிரஸ் பண்ணி சும்மா பிரஸ் பண்ணி இல்ல, கீழே விழுந்து ஸ்லைட் டாக்கிள் போட்டு பால ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு தான் இந்த எம்பாப்பேயோட கோல். எனக்கு டே இப்பதான்டா இன்ஜுரியில வந்திருக்கேன், ஏன்டா உடனே இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கூட 2-3 தடவை பால் எடுத்து டிரைவ் பண்ணி போய் நேரா கீப்பர் கடிச்சிருவான், அவனே கடுப்பாயிருவான். சை என்னடா ஷாட் இது அப்படிங்கிற மாதிரி வந்து வெரி வெரி குட் ரிட்டர்ன். அவனுக்கு வந்து நீட்ஸ் டு பி. ரொம்ப நாள் ஆச்சுல்ல அவன். அதே மாதிரி இப்ப எம்பாப்பேக்கு நம்ம கொடுத்துடலாம். அவர் ஆடின எல்லா மேட்ச் எக்ஸப்ட் ஒரு மேட்ச் தவிர எல்லா மேட்ச்லயும் கோல் போட்டிருக்காரு, ஒரு கோல் அட்லீஸ்ட். சோ இந்த சீசன் இன்ஃபுளுன்ஸ் என்னன்னா, இந்த சீசன்ல வந்துட்டு 3 ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு நான் தான்டா பேலண்டார் வாங்க போறேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. கிலியான் எம்பாப்பே, அப்புறம் ஹெர்லிங் ஹாலண்ட், ஹாரி கேன், இவங்க 3 பேரும் வந்துட்டு வேற லெவல் நம்பர்ஸ் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மூத்தவனா, ரெண்டாவது உள்ளவனா, இல்ல கடைக்குட்டியா? சோ நல்லாவே இருக்கு பாக்குறதுக்கு. ஸ்ட்ரைக்கர் பேட்டில் வந்துட்டு ஒரு லீக்லயும் ஒருத்தர் வந்துட்டு பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. சோ செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு ஆல்ரெடி இந்த சீசன் எனக்கு. ஆமா, ஐ திங்க் ரியல் மேட்ரிட் வென்ட் டாப். அப்படியே பார்சலோனாக்கு போவோம். பார்சலோனா வர் ஹம்பிள்ட் 4-1 பை செவியா. ஃபர்ஸ்ட் தாட்ஸ் எனக்கு வந்து கேம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தோணுச்சு, நல்ல வேலை 4-1 தான் முடிஞ்சது, இன்னும் எவ்வளவோ போயிருக்க மாட்டிருக்கு செவியாக்கு, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவனுங்களே உள்ள வந்து சான்ஸை சைட்ல அடிக்கிறானுங்க, மேல அடிக்கிறானுங்க, சைட்ல அந்த பக்கம் அடிக்கிறானுங்க. ஏன்னா நீங்களே உள்ள தள்ளி விட்டா கோல் போயிருண்டா, ஏன்டா என்னென்னமோ ட்ரை பண்றீங்க அப்படின்ட்டு இருந்துச்சு செவியா பார்க்கும்போது. நல்ல வேலை 4-1 அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடணும் பார்சலோனா இந்த கேம்ல. ஆமா, நல்ல வேலை நீ சொன்ன. ஆக்சுவலா நம்ம பெருசா அந்த கோல்ஸ் பத்தி பேசுறதுலாம் யூஸ் இல்ல, பட் நம்ம மேட்ச் இன்ஃபரன்ஸ் பத்தி பேசுவோம். செவியா டோட்டல் டாமினேஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் வந்துட்டு அவங்க தான் சான்ஸ், நீ சொன்ன மாதிரி அத்தனை கிரைம் அவங்க கோல் அடிக்காம விட்டது, அத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க, அடிக்கதான் முடியல. சான்சஸ்க்கே நிறைய சான்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தது. அப்புறம் ஐசாக்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு சான்ஸ் வந்தது நிறைய, ஆனா வந்து கன்வெர்ட் தான் பண்ண முடியல. இதுல என்ன மேஜர் ப்ராப்ளம்னா, பார்சலோனா டிஃபென்ஸ் தெரியும், ஓகே நிறைய பேர் இல்ல நான் ஒத்துக்கிறேன், ஆனா இவ்வளவு கிரம்பிள் ஆகுறது எப்படி? பேக் டு பேக் கேம்ஸ்ல அதுவுமே கூண்டே வந்துட்டு பிசிக்கலா டாமினேட் பண்றாங்க. வேற என்ன, ஜெரார்ட் மார்டின் பேஸ் இல்ல, லெஃப்ட் பேக், அவர் லெஃப்ட் பேக் பொசிஷன் கிடையாது, ஆனா அவரு நல்ல ஒரு பிளாக் கோல் லைன் பிளாக் எல்லாம் பண்ணாரு. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு வந்துட்டு சாலிடா இருக்க மாட்டேங்குது. இந்த கேம்ல எத்தனை வாட்டி அந்த ஹைலைனை பிரேக் பண்ண நம்ம வந்து வாரம் வாரம் சொல்றோம், ஆனா வந்து நம்மளையும் இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் பெர்ஃபெக்டா தான் இருக்குன்றாங்க. பட் இந்த வாட்டி வந்துட்டு நிறைய கோல் போவாதனால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் நிறைய வாட்டி அந்த ஹைலைனை பிரேக் பண்ணி அவங்க எத்தனை ஷாட் அடிச்சாங்க தெரியுமா? இது வந்துட்டு டிஃபென்சிவ்லி இல்ல, ஐ திங்க் திஸ் வாஸ் கமிங் டா. ஏன்னா இதே தான் ஹான்சி ஃபிளிக் வந்து பயன் டீம் பண்ணி பயன்ட்ட ஃபர்ஸ்ட் பயங்கரமா வின் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த ஐலைன்ல மாட்டி, அப்புறம் வெளியே வந்து ஜெர்மனில போய் பண்ணி, மறுபடியும் இது கண்டுபிடிச்சு அங்கேயும் பிரச்சனையாகி, மறுபடியும் பார்சலோனால வந்து மறுபடியும் பண்ணி வின் பண்ணி இந்த ஐலைன் மாட்டிக்குது இப்போ. அதாவது எனக்கு வந்து ஒரு கேள்வி இருந்துச்சு பார்சலோனா ஃபேன்ஸ் பாக்குறவங்கள்ட்ட, அந்த இவன் போனான்ல இனிகோ மார்டினஸ், ஒருவேளை பார்சலோனா போர்டுக்கே தெரியலையோ, லைக் அவன் போறான் இந்த மாதிரி வந்து டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தான், லைக் டக்குன்னு அடுத்த நாள் போறான்னு ஆகி போச்சுடா. முந்தின நாள் பேசிட்டு இருக்கான், அடுத்த நாள் போறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எந்த நியூஸ் வெளியே வரல. ஏன்னா அப்படி தெரிஞ்சுதான் அவங்க யாராச்சும் ரிப்ளேஸ்மெண்ட் வாங்கிருப்பாங்கல்ல. நீ அப்படியுமா ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாம அவங்க சீசனுக்குள்ள போக முடியும்? ஏன்னா அவன் தான் பயங்கர இம்பார்ட்டன்டா அந்த போன வருஷம் அந்த ஹைலைன் விளையாடுறதுக்கு. இனிகோ மார்டினஸும் குபார்சியும் தான் ஆடினாங்க. ஏன்னா இப்ப வந்து அராஹோ ஆடுறான், இல்ல கிறிஸ்டன்சன் ஆட வேண்டிய கட்டாயமா இருக்குது. இந்த மாதிரி அராஹோ அந்த ஃபர்ஸ்ட் திருப்பியும்டா, ஃபார் மீ தட் ஃபர்ஸ்ட் பெனல்டி இஸ் நாட் a penalty டா. திருப்பி நான் சொல்றேன், பெனல்டி இல்லன்றது விட்டு எதுக்கு பால் வெளியே போற இடத்துல எதுக்கு அந்த மாதிரி புடிச்சு ஒரு டாக்கிள் பண்ணனும்னு எனக்கும் புரியல. அது அன்னெசரி.
போன வாட்டி என்ன சொன்னாங்க, அராவோ மெயின் டீம்ல இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிஎஸ்ஜியோட தோத்து போகும்போது. இப்ப அராவோ வந்தவொடனே சம்பவம் பண்றான். அப்ப வந்து என்னன்னு ம். சொல்றது? அவர் மெயின் டீம்ல போட்டா நீ நல்லதுன்றீங்களா? நீ இல்ல சொன்ன இல்லன்னு பாயிண்ட் சொல்றீங்களா? கரெக்ட் தான்டா. அவன் அங்க டேக்கிள் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பட் அங்கேயுமேடா அவன் வந்து அவனோட ஃபுட்ட அவன் பிளான் பண்ணிட்டான்டா. அந்த அட்டாக்கர் வந்து அவனோட பேக் ஃபுட்ட வந்து அராகோ கால் அடிச்சு அவன் டைவ் அடிச்சிட்டான். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க வர வர லாலிகா பிரீமியர் லீக் பரவாயில்லைட்டு நம்ம பாக்குறதெல்லாம் அநியாயத்துக்கு யூஸ் பண்றான்டா. லாலிகால டைவ் அடிக்கிறதும் கீழ விழுவுறதும் அதெல்லாம் பெனல்ட்டியே ஆமா. கொடுத்துருப்பாரு ஏன்னா அது அநியாயத்துக்கு. என்ன கோல் ஸ்கோரிங் பொசிஷனும் கிடையாது. லிட்டரலி அது ஒரு 0 ஆங்கிள் கிட்ட போயிடுச்சு. அந்த இடத்துல ம். முதல்ல டாக்கிள் பண்ணதும் அன்னெசரி. அது இல்லாம இவன் ஆப்வியஸ்லி அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுக்க தான் ட்ரை பண்ணாங்க. அந்த இந்த எக்ஸ்ட்ராவாலாம் விழுந்து. பட் ம். அன்பார்ச்சுனேட்லி அது வந்துச்சு. பட் இந்த டீம்ல நெறைய சேஞ்ச் வந்துச்சுடா. லெவான்டாஸ்கி பேக் டூ ஸ்ட்ரைக்கு, ஃபெர்ரான் விங்ல ஆடுறாரு. நல்லா வந்துச்சு. மிட்ஃபீல்ட்ல வந்து அவங்க ஃபேவரட் டியூ ஆஸ் யூசுவல் டியாங் அண்ட் பெட்ரி இருந்தாங்க. பெட்ரி வந்து உயிர குடுத்து ஆடுனாங்க. ஆனா என்ன மிஸ் ஆச்சுன்னா, அந்த கிராஸஸ் ஃப்ரம் லமீன் யமால் ரைட் விங்ல இல்ல. கிரியேட்டிவிட்டி யமால் இருக்கும்போதே வந்து லாக்கிங்னு தான் சொன்னாங்க. அத ஒத்துக்கணும். அவங்க இல்லாதப்போ சுத்தமா இல்ல டீம்ல. இதுல வேற இன்னொரு கொடுமை என்னன்னா, டியாங் மறுபடியும் இன்ஜுரி வேற ஆயிருக்காரு. சோ வந்துட்டு நெறைய பிரச்சனைகள் தான் இன்னும் ஆட் ஆன் ஆயிட்டே போகுது. இதுக்கப்புறம் அவங்க எப்படி இது ஆவாங்க? அது இல்லாம சரி கேம் 2-1 போயிடுச்சு. ராஷ்போர்ட் ஒரு கோல போட்டாங்க. சரி அதுக்கப்புறமா பெனால்டி சான்ஸ் வருது. என்னன்னா இந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் லிட்டரலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டெக்கரேட்டட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் ஆல் டைம் வந்துட்டு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கொடுத்தா கண்டிப்பா கோல் அடிக்கணும்டா. ஆன் டார்கெட் கூட இல்ல. வெளில அடிக்கிறாரு. எப்படி இது என்ன பண்றது இதெல்லாம்? இது வந்து போன சீசன்ல இருந்தே பார்சலோனா ஃபேன் சொல்லிருக்காங்க. அவன் இத்தனைக்கு போன சீசன் அவன் 40 கோல் பக்கமா போட்டிருந்தான்டா. அப்படி இருந்துமே பார்சலோனா ஃபேன் சொன்னாங்க எவ்வளவு மிஸ் பண்ணான் தெரியுமா ப்ரோ உங்களுக்கு அவன் அங்க அந்த பொசிஷன்ல இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லி. அப்ப நினைச்சு பாரு அவன் எவ்வளவு போட்டிருக்கலாம். கிடைச்ச சான்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்தானே லேவன்டோஸ்கிக்கு. ஐ திங்க் தட் வாஸ் ஒன். இன்னொன்னு நல்ல வேளை அந்த பால்டேயோட ஹேண்ட் பாலுக்கு பெனல்டி கொடுக்கல. அப்பாடா ஒரு தடவையாச்சும் நல்லா பண்ணானுங்கடா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவன் திரும்பிட்டான் கையும் பக்கத்துல இருந்துச்சு. அதையும் கொடுத்திருந்தானுங்க. அட போங்கடா இது ரெப்ரியாடா வேற ஏதோ வாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அந்த செவியாவோட கீப்பர் ஒரு 2-3 குரூஷியல் சேவ் பண்ண செகண்ட் ஹாஃப்ல. பயங்கரமான சேவ்ஸ். நல்ல வேளை நீ ம். பாயிண்ட் அவுட் பண்ண. அவரு நல்லாவே பண்ணாரு. ஏன்னா அப்புறம் கேம் அதான் 2-1 தான் இருந்துச்சு 89th மினிட் வரைக்கும். அதனால என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் ஆமாடா. அப்போ. அதுக்கப்புறம் என்னன்னா ஃபுல் அட்டாக் இறக்கிட்டாங்க. பார்சலோனா பாக்ஸ்ல அவங்க டிஃபெண்டர்ஸை விட இவங்க அட்டாக்கர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. பார்சலோனா அட்டாக்கர்ஸ் ம். லிட்டரலி வந்து ஒரு ஷாட் மிஸ் ஆனதுல தான் கவுண்டர் அட்டாக் அங்க போய் கோல் 2 கோல் போயிடுச்சு. அது முன்னாடி ஒரு ஆஃப் சைட் கோல் வேற அடிச்சிட்டாங்க. சோ அவங்க வந்து ஒரு நல்ல அட்டாக்ல தான் ஆடணும்னு இருந்தாங்க. ம். சோ அவங்க 2 கோல் போட்டாங்க. ஓகே அது கவுண்டர்ல வந்துருச்சு. சூப்பர் அதெல்லாம் ஓகே. பட் இங்கேயுமே சான்ஸ் வந்துட்டு தான் இருந்தது. இந்த ரூனி எடுத்துட்டு வந்தாங்க. இந்த 2 சான்ஸ் அவனுக்கு பாவம். அதான் ஆ. அவருக்கு அழகா 2 சான்ஸ் வந்தது வந்து கீப்பர் ஸ்ட்ரைட்டா அடிச்சு விட்டாங்க. சோ வந்து ஷார்ட் கன்வர்ஷன், கிரியேட்டிவிட்டி எல்லாமே லாக்கிங்கா இருக்கு இப்ப இந்த பார்சா டீம்ல. என்னடாடா ஃபிளிக்க பொறுத்த வரைக்கும் வந்து he sets his team up wherein they make a lot of chances ரா. அவன் கண்டிப்பா வந்து they will create a lot of chances. அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு வந்து 15 சான்ஸ் கிரியேட் பண்ணா 3 கோல் போடுறாங்க. அதுவும் இப்ப ரஃபினியாவும் இல்ல, யமாலும் இல்ல, கிராஸ் போடுறதுக்கும் ஆளும் இல்ல. 2 விங்ஸ் எனக்கு இப்ப யோசனையா இருக்கு. இவங்க 2 பேரும் இல்ல ஓகேவா? இல்லாம வந்து நீ சொன்ன மாதிரி ஃபெரன் டாரஸ் ரைட்ல, ஆல்மோ நடுவுல, லெஃப்ட்ல ராஷ்போர்ட் ஆடுனா. இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா யார் டிராப் ஆவாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபெரான் டிராப் ஆயிருவான் டைரக்டா. ஒருவேளை ஆல்மோ உட்கார வச்சு ரஃபினியோ சென்டர்ல ஆட வைப்பாங்களோ ராஷ்போர்ட் அந்த லெஃப்ட் வச்சு. எப்படின்னு எனக்கு தெரியல. அதுவும் பண்ணலாம். இப்போ ஃபெர்மீன் லோபஸையும் இவங்க ஆட வைக்கணும்ன்றாங்க. சோ ஆ. அது ஒரு கண்டென்ட் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் மெயின் கிரியேட்டிவிட்டி பண்ணக்கூடிய ஆளுன்னு சொல்றாங்க. அப்படிங்கிறாங்க. எனக்கு அதான் தெரியல. இப்ப நான் தே ஸ்பாயில் ஃபார் சாய்ஸஸ் நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா 3 பேர் இல்ல இந்த கேம்ல. அந்த 3 பேர் வந்தாங்கன்னா யார் உட்கார வைப்பா? ஆல்மோ உட்காரணும், ராஷ்போர்ட் உட்காரணும். மெயின் ஸ்டார்டர்ஸ் இல்லாம ரொம்ப சஃபர் பண்றாங்க. இந்த ரஃபினியா ம். அண்ட் யமால் இல்லாம கொஞ்சம் ரொம்பவே சஃபர் ஆகுது இந்த நீ டீம். சஃபர்னே சொல்லாதடா. they still created enough. நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா வந்து they could have still scored and ஏன்னா won the எண்ட் game. ப்ராடக்ட் இல்லையா? அதுதான் சஃபரிங். ஆ. எண்ட் ப்ராடக்ட் அதான். இல்லாம நீ என்ன பண்ணாலும் யூஸ் இல்ல கடைசியில. எக்ஸாக்ட்லி. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவனோட செட்டப் வந்து டீம் ஜெயிக்கிறதுக்கு தான் இருக்கு. ஆனா அவங்க அந்த சான்சஸ் எடுக்கலைன்னா நீ சொன்ன மாதிரி அதே பேக்ல அதே கவுண்டர்ல வந்துச்சுன்னா கவுண்டர்ல இவங்களுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. அது பயங்கர டேஞ்சரஸான ஹைலைன் வைக்கிறாங்க. அந்த ஹைலைன்ல வந்துட்டு அழகா ஒரு அந்த கேமுக்கு முன்னாடி அந்த டிஃபெண்டரா அந்த செவியா பிளேயர் we made our plans ன்னாண்டா. தைரியமா சொன்னாடா we made our plans for Barcelona. அதே மாதிரி எல்லாம் அழகா கிரவுண்ட்லயே கிராஸ் போட்டு ஒருத்தன் வந்து டேப் இன் பண்ணிட்டு போயிட்டான். ஐ திங்க் இட் வாஸ் வெரி ஈஸி தான். இது வந்து ஹான்சி ஃபிளிக்கும் சம்திங். நாங்க வந்து முன்னாடி கேப் விடுறோம்.
பார்சலோனா வந்து பின்னாடி கேப் விடுறாங்க. இதுதான் வந்து நடக்குது. 2 டீமும் கூப்ல இருக்கு. ஐயோ பயங்கர மோசமா இருக்கு 2 என்ன நடக்க சாம்பியன்ஸுமே. போகுதுன்னு தெரியல. பட் நீங்க பார்சா ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து என்னலாம் சேஞ்சஸ் நடந்தா நல்லா இருக்கும்ன்றதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதை பார்த்து நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் என்ன இந்த டீம்ல நடக்க போகுதுன்ட்டு. பட் லாலிகா செக்மெண்ட் அப்படியே முடிச்சிட்டு நம்ம இதை விட ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு கேம் வீக் இருந்துச்சுங்க. நம்மளோட செரியால வந்துட்டு ஒருத்தர் பயங்கரமாட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வருவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு த பிகெஸ்ட் மேட்ச் ஆஃப் இந்த வாரம் வந்துட்டு யுவென்டஸ் வர்சஸ் ஏசி மிலான். இதுதான் வந்துட்டு சரியான ஒரு மேட்சா இருந்துச்சு. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க கோல் ஃபெஸ்டா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யுவென்டஸ் டீம் எடுத்துருவோம். பிளாவோவிச் ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கர், இன்டிபெண்ட் ஸ்ட்ரைக்கரா இருந்தார் யூரோப்ல. கடைசியில பார்த்தா அவர் பெர்மனன்ட் பெஞ்ச். ஜானதன் டேவிட் தான் மெயின் ஸ்ட்ரைக்கரு. குவென்சாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுடா கடைசியில. அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. எப்பவுமே அவனே சப்ல வச்சிருந்தாங்க. நல்ல பிளேயர் வந்து இல்டிஸ், ஜானதன் டேவிட், குவென்சாவோ சரியான ஃப்ரெண்ட் 3 உங்களுக்கு. அப்புறமா நம்ம மிலான் சைட்ல வந்துட்டு ஹிமெனஸ், சாண்டியாகோ ஹிமெனஸ் அவங்க புது சைனிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் சான்ஸ். அவரும் போலிசிக்ஸ் 2 பேருமே ஸ்ட்ரைக்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு புது மிக்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹிமெனஸ் நானும் பார்க்கணும்னு இருந்தேன். பட் அவர் இது வரைக்கும் பெருசா ஆடல. பட் அவரு மாட்ரிச்லாம் மிட்ல இருந்தாரு. ஸோ டீம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. கேம் வந்து ஆனா என்ன 2 பேருமே லோ பிளாக்டா. அதுதான் ஒரு ஃபன்னா இருந்துச்சு. ஓகே 2 பேருமே லோ பிளாக். அதனால என்ன ஃபன்னா 2 பேர்னாலையும் கிட்ட போய் அடிக்க முடியல. எல்லாருமே லாங் ஷாட். ஒண்ணு இல்ல ஏசி மிலான் லாங் ஷாட், இல்ல யுவென்டஸ் லாங் ஷாட். பக்கத்துல இருந்து எவனையுமே அடிக்க முடியல. ஒரு வித்தியாசமா இருந்துச்சு இந்த மாதிரி ஃபுட்பால பாக்குறதுக்கு. நீங்க அப்படி சொல்ற இந்த ரஃபேல் லயாவ்னு ஒருத்தன் இருக்கான். பையனுக்கு வந்து பாக்ஸ் வரைக்கும் தான் போக தெரியும். பாக்ஸுக்கு உள்ளார போயிட்டானா என்ன பண்றதுன்னே தெரியாது. அழகு போல 2 சான்ஸ் வந்துச்சு. மாட்ரிச் நல்ல த்ரூ பால் கொடுத்தான். அதாவது கொஞ்சமாச்சு ஆன் டார்கெட்லயாச்சும் அடியேண்டா. நேரா ஒன்னா கோல் கீப்பர் கைக்கு உருட்டி விடுறது இல்ல. அவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில இருந்து இவ்வளவு இடத்துல வந்து கோல் கீப்பர் நவுறவே இல்லடா. அவன் உள்ள உருட்டி விட்டுருந்தானா கோல்ரா வெளியே அடிச்சு விட்டான். அநியாயத்துக்கு ரஃபேலியோ. நீ சொல்ற பாயிண்ட் இன்னும் ஏன் எவரேட்னா அவர் லிட்டரலி செகண்ட் ஹாஃப் கடைசியில தான் வந்தார். ஓகே ஃபுல் எனர்ஜில இருப்பார். கேம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டில. ஆனா இதுல பொலிசிச் பெனல்டி மிஸ் வேற. அது ஒரு கொடுமை. பெனல்டி மிஸ்க்கு. ஆமா அது வந்துட்டு ஒரு பெனல்டி வின் பண்ணிட்டு அவர் 4 out of 5 பெனல்டி அடிச்சிருக்கான் அது முன்னாடி வரைக்கும். அவன் அந்த குரூஷியல் கேம்ல வந்துட்டு எடுத்து எல்லாரும் 6 தான் அடிக்கிறோம். எனக்கு அதுதான் எக்ஸாக்ட்லி நான் சொன்னது. டேய் கீப்பரை சேவ் பண்ண வைங்கடா. நீங்க அப்புறம் ஓகே கீப்பர் சேவ் பண்ணனா கூட பரவாயில்ல. எங்கடா எல்லாம் வெளியவே அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. டாப் கார்னர் தான் அடிப்பேன், பாட்டம் கார்னர் தான் அடிப்பேன். கீப்பரை முதல்ல சேவ் பண்ண வைங்கடா. சென்டர்லயே அடிச்சா கூட கீப்பர் டைவ் பண்ணிடுவான்டா. எங்கேயோ அங்க அடிக்கிற இங்க அடிக்கிறனால வெளியே தாண்டா அடிச்சிட்டு இருக்கீங்க இந்த கேம்ல. ஆனா இந்த கேம்ல கஷ்டப்பட்டு ஒரு காம்பிலேஷன் பண்ணாங்கடா ஹைலைட்ஸ்னு. நீ சொன்ன மாதிரி பாக்ஸோட எட்ஜ்ல இருந்து தான்டா ஷாட்டே எடுத்து அவன் யோசிச்சிருப்பாண்டே நான் எப்படிடா ஹைலைட்ஸ் போடுறது இதுக்கு ஒண்ணுமே நீங்க கிரியேஷனே பண்ணலையடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பார்க்க இருந்துச்சு. எப்படிடா ஹைலைட்ஸ் போட்டான் ஒண்ணுமே நடக்கலையாடா கேம்ல. ஃபுல்லாதான் வெளில நடிக்கிறதா. அப்பப்போ புடிச்சிச்சோம். இந்த சாண்டியாகோ ஹிமெனஸ் ஒரு நல்ல மூவ் பண்ணாரு. அவரு அந்த தனியா பால் திரும்பி லெஃப்ட் ஃபுட்ல அடிச்சாரு. 2-3 ஹெட்டர் வந்தது. அந்த சைட்ல வந்துட்டு காட்டி, லாய்ட் கெல்லி அவ்வளவுதான் டிஃபெண்டர்ஸ் தான். அவனுங்களை அந்த காட்டி அவ்வளவு ஹைட்டா இருக்கான்டா. அவனை வச்சு கார்னர்ல ஏதாவது யூஸ் பண்ணுவோமேன்னு பண்ணா பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச்ல மைனியான் ஒரு சேவ் பண்ணாரு. அதை முதல்ல சொல்லி அவனும் மைனியான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சேவ் பண்ணாரு. மத்தபடி அதான் நான் சொல்றதுக்கு வேற எதுவும் பெருசா இல்ல. இந்த கேம் அந்த ஒரு பெனால்டி இன்சிடென்ட்ல முடிச்சிருக்கலாம். லாய்டு கெல்லி நல்லா ஆடுறோம்னு சொல்லிட்டு இருந்தா கடைசியில் அவர் தான் அந்த பெனால்ட்டியை கொடுத்து விட்டாரு. பட் மத்தபடி இந்த டீம்ல நல்லா மெக்கினிக்கு அங்கங்க ஒரு சான்ஸ் வந்தது. பட் ஓவரால் சான்ஸ் கிரியேஷன் கம்மி. ஒரு லோ பிளாக் 2 லோ பிளாக் டீம் வச்சு பார்த்துட்டு வந்து அட்லீஸ்ட் பாக்குறது வித்தியாசமா இருந்துச்சு. மத்தபடி ஒன்னும் பெருசா பேசுறதுக்கு இல்ல. யாரு ஹாய்லண்ட் ஆன் ஃபயர் அதுதான் வரலான்னு இருந்தேன். தி மேன் ஃப்ரம் மான்செஸ்டர். 2 மான்செஸ்டர் பசங்க இங்க வந்துட்டு இவங்க பண்ற அலப்புறம் இருக்குது. முடியலடாடி என்ன இவங்க 2 பேருக்கு வந்து வேற லெவல் காம்பினேஷனா போயிட்டு இருக்கு. ஆயிலண்ட்ல இருந்து ஹாலண்ட் லெவலுக்கு ஆடிட்டு இருக்காரு அவர் அங்க போயிட்டு. ஒரு ஆஃப் சைட் கோல் பாத்துருப்பீங்களான்னு தெரியல. ஆனா வந்துட்டு ரெப்ராய்னா எக்ஸ் ஆயிலண்ட் காம்பினேஷன் மறுபடியும் ஜஸ்ட் மிஸ்ல ஆஃப் சைட்ல மாட்டினாரு. இல்லைன்னா அது ஒரு கோல் போயிருக்கும். பட் ஜெனோவா தான் ஃபர்ஸ்ட் கோல். சரியான ஒரு ஃபிளிக் கோல் போட்டாங்க. அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறமா நாப்போலி அவங்களுக்கு அது யூஸ் டு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி இந்த ப்ரெஷர்ல ஆடி கம்பேக் பண்றதெல்லாம் அவங்களுக்கு இந்த ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு இந்த நான் போன வாடி திட்டின பத்தி அந்த அங்கு வயசு அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான், ஸ்லோவா ஆடிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா அவன் தான் கோலை போட்டிருக்கான். செகண்ட் கோலுக்கும் அவன் தான். என்ன தெரியுமா தெரியுது மக்களே, உங்களுக்கு யாராச்சும் உங்க டீம் ஆட்கள் கோல் போடணும்னா எங்கள்கிட்ட சொல்லி 2 திட்டு வாங்கிட்டு போக சொல்லுங்க. அடுத்த வாரம் வந்து கண்டிப்பா கோல் கிடைச்சிரும். ஒன்னும் பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு திட்டு வாங்கினாத்தான் எல்லாம் விளையாடுறானுங்க போல. கரெக்ட். பட் ஆமாடா இந்த சரியான இது ஆயிலண்ட்லாம் வந்து பர்ஃபெக்ட். அந்த ஸ்ட்ரைக்கர் எங்க போச்சர் பொசிஷன்ல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தா அடிச்சுட்டு
ஸ்டேடியம் ஃபுல்லா ராஸ்மோஸ் ஆயிலண்ட் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்குது சத்தம். வாரம் வாரம் வந்துட்டு ராஸ்மோஸ் ஆயிலண்ட் தான். எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்க. அங்க போனோடனே தெய்வ லெவலுக்கு போயிட்டாரு பாரு ஸ்ட்ரைக்கர். இன்னும் லுக்காக்கு வரலையா? எப்பதான் வருவான் அவன்? லுக்காக்கு இன்ஜுரி வேணுமானே தெரியலையே. நம்மளுக்கு தான் ஹாய்லண்ட் இருக்காரு, அப்புறம் எதுக்கு வேணும் அவரு? அந்த லெவல்ல போயிட்டு இருக்குது. வாங்கினது பெல்ஜியன் கனெக்ஷனுக்காக வந்துட்டு டெப்ராய்னா வாங்குறாங்க. இங்க பார்த்தனா இங்க ஒரு வேற லெவல் கனெக்ஷன் போயிட்டு இருக்கு. சரியான பெர்ஃபார்மன்ஸ். நாப்போலி வந்து இப்ப சீரியஸ் கண்டெண்டரா ஆடிட்டு இருக்காங்க. நாப்போலி இன்டர்லாம் வந்துட்டு அவங்க டாப்ல போயிட்டு இருக்காங்க. பாப்போம் இப்ப இந்த இன்டர் ஏசி மிலானோ யுவென்டஸ் என்ன கேட்ச் அப் பண்றாங்கன்றத பாப்போம். மத்தபடி சரியா அமேசிங்கா போயிட்டு இருக்குது. அது தவிர்த்து நம்மளோட புண்டஸ் லீகா குதிச்சோம்னா என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா 2 கோல் போடுறதுக்கு வந்து நம்ம ஹாரிகேன் தான் சொல்லுவோம். கடைசியில பார்த்தா உங்க ஆளு தான் 2 கோல் போட்டு போயிட்டாரு இந்த வாரம். எங்க ஆளு பாலிங், அதாவது எங்க ஆளுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு. யாரையும் வந்து பிரஸ் பண்ண போறது இல்ல எங்க ஆள. லெஃப்ட் விங்ல அப்படியே, அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பொம்மையை கொடுத்தீங்கன்னு வை, அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பொம்மை வந்து அதுக்கு அடுத்த நாள் ஒரு புது பொம்மை வரும், அந்த பழைய பொம்மை வேஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி எங்கால வந்து புது பொம்மையில வந்து அட்டாச் ஆயிட்டாரு. இப்ப அப்படியே புண்டஸ்லீகா வந்து அப்படியே கலகலன்னு இருக்குது. எங்க ஆளு ஓடுறதுக்கும் அழகா அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கிறதுக்கும் சும்மா அப்படியே ஸ்லைடிங்ல எல்லாம் போய் கோல் போடுறான்டா. எனக்கு பார்க்கும்போது தம்பி இங்கதான் உனக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு கவலைப்படுவாங்க பாரு, உனக்கு எவ்வளவு கொடுக்கணுங்க பாரு, அழகா உள்ள போய் கோல் போடு, யாரும் உனக்கு கேள்வி வைக்க போறது இல்லை அப்படின்னு. வாங்கும் போது எல்லாரும் இவ்வளவு பணத்துக்கு விற்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா அப்படின்னாங்க. நான் அப்ப சொன்னேன், டேய் பண்டஸ்லீகா போனா அவன் பாலிங் பண்ணுவான், அவன் பயங்கரமான 1-on-1 பிளேயர். அவன் அந்த லீக்ல 1-on-1 ஆடினா நீ கோல் கன்ஃபார்ம், அதுல உனக்கு டவுட்டே கிடையாது நீ ஆடுறது இல்ல. அதனால அவன் வந்து பயங்கரமா இந்த 2 கோலா, அது எவ்வளவு 16 செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கோல். அதுதான் ஃபர்ஸ்ட் கோல் வந்துட்டு மேட்ச் ஆரம்பிச்சு கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள 16th செகண்ட்ல கோல் போட்டாங்க. இங்க இருந்து சர் கினாபிரி வந்து ஒரு கிராசி ஒரு கோல் பயங்கரம்டா. பட் அதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் விங்கர் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு டியாஸ் எக்ஸ் ஒலிசேன்றாங்க. அதை பத்தி உங்க கருத்துக்கள் என்ன? அவ்வளவுதான். அது அடுத்த வருஷம் ஒலிசே நாங்க வாங்கிக்கிறோம், நீங்க டியாஸ் நாங்க கொடுத்துட்டோம், அடுத்த வருஷம் ஒலிசே மட்டும் நாங்க தூக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த வருஷம் நல்லா வச்சு என்ஜாய் பண்ணிக்கீங்க. அதுக்கு அவனுங்க ஒத்துக்கணுமே மறுபடியும். அதெல்லாம் ஏதோ கான்ட்ராக்ட் 25 மில்லியன் கொடுத்தீங்கன்னா வேணா ஒத்துப்பாங்க. போடா, ஏதோ கான்ட்ராக்ட் இருக்காமாண்டா, ஏதோ கிளாஸ் எங்க ஆட்கள் பேசி வச்சிட்டாங்களா, வெறும் 65 மில்லியன் 70 மில்லியன் கிளாஸ் இருக்கா, போய் வாங்கிட்டு வந்தலாம்னு இருக்கோம். சாலாவை சவுதிக்கு பேக்கப் பண்ணிட்டு ஒலிசே வாங்கி வேண்டியது. ஐசாக் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது சாலா சவுதிக்கு அமுச்சு விட்டுருவோம், அமுச்சு விட்டு நாங்க வந்து ஒலிசே வாங்கிட்டு வந்து ஈசாக் ஒலிசே எக்கிட்டிக்கே வேற லெவல். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நாங்க செட்டு அந்த மாதிரி வச்சு நாங்க அடிக்கலான் இருக்கோம். ஆனா வந்து இந்த கேம்ல ஒரு விஷயம் புதுசா கத்துக்கிட்டேன், அது உனக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியல, மக்கள் பாக்குறது. ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க ஏதோ ஒரு பயன் முனிக்கல, ஐ திங்க் ஊப்பமெக்கானோன்னு நினைக்கிறேன். ஊப்பமெக்கானோ வந்து ஒரு ஓவர் ஹெட் கிக் பண்ணுவான், ஓகேவா? அதுல வந்து கேன் வந்து ஒரு ஹெட் பண்ணுவான், ஆனா அது கோல் போகாது. நான் ஆஃப் சைட் நினைச்சிட்டு இருந்தேன், ஏன்னா கிளியரா கேரி கேன் ஆஃப் சைட் பொசிஷன்ல இருப்பான், ரெஃபரி தூக்கவே மாட்டான். டேய் இது ஆஃப் சைட் தானடா அப்படின்னு இன்னைக்குதான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டீமோட பிளேயர் வந்து அந்த கோல் லைன் இருக்கும்ல, அந்த அவே லைனுக்கு பின்னாடி போய் நின்னாலும் எஃபெக்டிவ்லி இஸ் நாட் இன் பிளே. கரெக்டா? ஏன்னா அவே லைனுக்கு வெளியே போயிட்டான். கரெக்ட். ஆனாலும் ஸ்டில் இட்ஸ் நாட் ஆஃப் சைடா. அந்த பிளேயர் வெளியே இருந்தாலும் பிளேயர் வந்து வெளியே இருந்தாரா, அதனால வந்து ஆன் சைடு. ஆமா, நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து எஃபெக்டிவ்லி அவன் பின்னாடி போயிட்டான்ல, சோ பின்னாடி போயிட்டா ஆப்வியஸ்லி ஆஃப் சைட் தானே, ஏன்னா கோல் கீப்பர் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இன்னொரு உன் டீமோட பிளேயர் உன்னோட அவே லைனுக்கு வெளியே இருந்தா கூட unless he is receiving treatment அப்போ இல்ல. நான் அதுதான் கேட்கலாம்னு இருந்தேன், ஒருவேளை இன்ஜுரி ஆயிட்டு வெளில உட்கார்ந்துட்டு இருந்தா அப்ப என்ன பண்றதுக்கு. அப்போ இல்ல, unless he is in play, he was in play. அந்த ஹெட்டர் போய் அடிக்க போய் தான் வெளியே போயிட்டான். வெளியே போனாலும் he is still in play. எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட்ஸ்ல போடுங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா as usual அந்த கேன் கோல் எல்லாம் முடியாது, ஒரு சரியான ஒரு பேங்கர் கோல் போடுறா. ஏய் என்னடா அது ஒரு ஆங்கிள் காமிச்சாங்க, பின்னாடி ஆங்கிள் இருந்து அப்படியே இப்படி கர்வ் ஆயிட்டு உள்ள போகுது. என்னையா இப்படிலாம் கோல் அடிக்கிறது இருந்துச்சு. மனசாட்சியே நீ சொன்ன மாதிரி ஹாலண்ட், கேன், எம்பாப்பே ஏற்கனவே கிட்டத்தட்ட 20 GA 3 பேர்த்துக்கும் 8-9 கேம் தான் இருக்கு. கேன் ஃப்ளையிங் ஹை, அவரு மினிமம் 2 கோல் சொன்ன மாதிரி அதை போட்டுறாரு. பாயன்ல வந்து எந்த குறையுமே இல்லை, எல்லாருக்குமே நம்ம கூட சொல்லி ஆகணும். பாவ்லோவிச் நல்லா ஆடினாரு. போன வாட்டி வந்துட்டு இவரை சொல்ல அவரை சொல்ல நிறைய பேர் கமெண்ட்ல போட்டு நீங்க பார்த்தோம். டீம்ல எல்லாருமே நல்லா ஆடணும், எல்லாரையும் பத்தியே சொல்ல முடியாது. அதனால வந்துட்டு எல்லாருமே நல்லா ஆடுறாங்க உண்மையிலேயே. ஆனா இன்னொரு விஷயம்டா, பயன் வந்து அந்த பிராங்க்ஃபர்ட் வந்து ஏகப்பட்ட ஷாட்ஸ் எடுத்தாங்க, எந்த ஷாட்டுமே ஆன் டார்கெட் இல்ல. அதேதான் ஹேண்ட்பால் நிறுத்திட்டாங்க. சரியான கோல். நாயர்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்படி போயிடுச்சு, பட்டுன்னு போயிடுச்சு கோல். அதான் சொல்றேன், அது எல்லாமே ஆஃப் டார்கெட் அடிச்சிட்டு இருந்தாங்க. பயன் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே
அந்த ஆப்போனன்ட் வந்து அவங்கள்ட்ட ஓடி வந்தாங்கன்னா அவங்க மிட்ஃபீல்டர்ஸ் இனஃபா ரிகவர் ஆக மாட்டேங்கிறாங்க அந்த ஆப்போசிஷன் பாலை கொடுத்துட்டா. அதனால வந்து ஐ திங்க் மிட்ஃபீல்ட் வந்து கொஞ்சம் இன்னும் டிஃபென்ஸுக்கு ஹெல்ப் அவுட் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆப்போசிஷன் அழகா ஓடி வரானுங்க அந்த டிஃபென்ஸை நோக்கி. ஸோ ஐ திங்க் அந்த கொஞ்சம் ஹெல்ப் அவுட் தேவைப்படுது ஐ திங்க் வித் பயன். ஆமா, பட் அகைன் நான் வேற ஏதோ சொல்றதுக்கு இல்ல. பாயன் டாப் வேற ஏதோ பெரிய மேட்ச் புண்டஸ்லீகா நடக்கல. சோ அதனால வந்து கடைசியா நீங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த செக்மெண்ட்டுக்கு வரும். தேவையில்லடா. ஒரு அடி வாங்கினா பரவாயில்ல, 2 அடி வாங்கினா பலார் 3 அடி ஒரே வாரத்துல வாங்கி அப்படியே உடம்பெல்லாம் புண்ணாய் கிடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். என்னடா பண்றது, நாங்க வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். வின் பண்ணி ட்ரோஃபி லிஃப்ட் பண்ணி கை வலிக்குது. அதனால சரி கொஞ்சம் மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். நம்ம வந்து தூக்கி கை வலிக்குதா இல்ல காசு கொடுத்து கை வலிக்குதா? இல்ல இன்னும் கொஞ்சம் வேணும்ன்றியா? அதுவும் கரெக்ட் தான். இந்த வருஷம் நாங்க அந்த காசெல்லாம் ரெஃப்ரிக்கு பதிலா நல்ல பிளேயர் வாங்குறதுக்காக கொடுத்துட்டோம். ஆனால் ரெஃப்ரிக்கு கொடுக்குற காசு நல்ல பிளேயர் வாங்குனீங்களா? ஓகே பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லையே. அப்படி இருந்தாலும் நல்ல பிளேயர். பெர்ஃபார்மன்ஸ் சீசன் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு மேன். ஒரு பாயிண்ட் தானே பின்னாடி இருக்கும். ஒன்னும் சீசன் முடியல. டைட்டில் நீங்க தான் எவ்வளவு சீசன் முன்னாடி போறீங்க. அப்புறம் வாரம் வந்துட்டு வேர்ல்டு சாம்பியன்ஸ் நீங்க எல்லாம் வந்து சீரியஸ் டோர்னமெண்ட் ஒழுங்காட மாட்டேங்க கலாய்ச்சிட்டு இருந்தேன்டா. இப்ப அவங்க என்னால முட்டு கூட குடிக்க முடியாதுடா. வந்து உங்களை போட சதைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாங்க ஆக்சுவலா. ஏன்னா வந்து ஃபுல் கேம் அவனுங்க தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்க தான் வந்து கவுண்டர்ல ஆடிட்டு இருந்தீங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு அவங்க தான் கோல் போடணும்ன்ற இன்டென்ஷன்ல போயிட்டு சின்ன பசங்கடா அந்த டீம்ல மெயின் டீம் எவனுமே இல்ல. ரீஸ் ஜேம்ஸ் சென்டர் பேக் சொல்லிட்டே போலாம். சோ வந்து நான் அப்ரிசியேஷன் முதல்ல கொடுத்துறேன். செல்சி நீங்க இப்பெல்லாம் ஆடுவீங்கன்னு தெரியவே தெரியாதா? திடீர்னு வந்துட்டு ஒரு நல்ல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இன்டென்ட் டு சுமாரா அவனுக்கு நல்லா ஆடல. நாங்க அவ்வளவு கேவலமா ஆடணும். அதான் உண்மை. அது வேற கேஸ். அதுக்கும் வரேன் நானு. என்னடா பண்றீங்க நீங்க? உங்களுக்கே தெரியுதா நீங்க என்ன பண்றீங்கன்னு? பாலை வச்சுட்டு என்னடா பண்றீங்க? ஷாட் அடிக்கிறது இல்ல, சான்ஸ் கிரியேஷன் வரது இல்ல. டிஃபென்ஸ் பண்ணாலும் வந்துட்டு இப்ப வாண்டேக்குன்றாங்க எல்லாரும். என்ன நடக்குது? அந்த அந்த ஒரு தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணான்னு தெரியல. ஐசாக் ஒரு நல்ல டச் பண்ணா அந்த இவன் கேக்போ கோலுக்கு. சரியான இதெல்லாம் தெரிஞ்ச அசிஸ்ட் தான். அதனால நாங்க பிளான் பண்ணி கீழ சந்தோஷப்பட்டுவாங்க. மத்தபடி என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க அசால்ட்டா வந்து உங்க டிஃபென்ஸ் தாண்டி போறாங்க. எஸ்தாவியோலாம் வந்துட்டு அவன் சின்ன பையன்றதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இல்லைன்னா வந்து நிறைய ஷாட்ஸ் உள்ள போயிருக்க வேண்டியது இருக்குது. என்ன பண்றது? இவ்வளோ பண்ணாலும் 2 பேர் வந்துட்டு கடைசியில செல்சியோட பி டீம் சி டீம் வச்சு அடிச்சிடுறாங்க. நாங்க வந்து ஸ்டார்டிங்கே கொஞ்சம் உங்களை ரொம்ப மிரட்டிட்டோம்னா நீங்க பயந்துருவீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இப்ப வந்து கொடுத்துட்டு எங்க டீம் நாங்க பொறுமையா செட் பண்ணலாம். உங்க ஃபேன்ஸே பதறி போயிருக்காங்க. அதனால வந்து கொஞ்சம் பார்த்து பதற வைக்காதீங்க. ரொம்ப ஸ்லாட் அதான் சொல்றேன். அதனால நாங்க கொஞ்சம் மெதுவா செட் பண்ணலாம் டீம். ரொம்ப முன்னாடியே அடிச்சிட்டோம்னா நீங்க எல்லாம் பயந்து ஓடிட்டீங்கன்னா என்ன பண்றது? உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வரணும்ல. டைட்டில் ஃபைட்னு நாங்க ரெடி பண்ணும்ல. அதனால வந்துட்டு நாங்க கொஞ்சம் உங்களை பக்கத்துல வாங்க நீங்க வாங்க சிட்டி வாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல கொண்டு வந்தாதான் சுவாரஸ்யம். சொல்லிட்டு இருந்தோம். எவ்வளவு வாட்டி தாண்டா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆவீங்க, எங்கேயாச்சும் மாட்டுவீங்கன்னு. 3 கேம்டா. அதுவும் வந்து கிறிஸ்டல் பேலஸ், கலாட்டாசராய், நம்ம 4 பாஸ் கூட நாங்க ஒழுங்கா போடலடா. நீ கோல் போடுறது கிரியேஷன்லாம் விடுறா. 4 பாஸ் கூட தான் ஒழுங்கா போட முடியலடா. அநியாயத்துக்கு உண்மையிலேடா. 2வது ஹாஃப்லாம் வந்துட்டு அவங்க செய்யறாங்க. அப்படியே வந்து ஈஸியா பால் போயிட்டு இருக்குது அங்க. அந்த என்ன சென்டர் பேக் இருக்கிற எல்லா சென்டர் பேக்கையும் யூஸ் பண்ற ஆட்டோ வந்தான். 3 பேர் வந்தீங்கடா நீங்க. அந்த கோல் மட்டும் போடல, 3 பேரை தாண்டி பால கொடுத்துட்டா. அங்க போய் ஒரு கவுண்டர்ல போயிடுச்சு ஒரு பால். என்னடா பண்றீங்கன்னு உங்களையே அவுட் கிளாஸ் பண்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டான். நாங்கெல்லாம் டப்பா டீம்டா. நாங்க வந்து டாப் 4 கண்டென்ஷன் போலான்னு இருக்கோம். டைட்டில் ஃபைட்ல உங்கள்ட்ட, செல்சிட்ட, சிட்டிட்ட எல்லாம் விட்டுட்டு வந்து அம்பலா பேச வேண்டியது. வரோம் டாப் 4 போயிடலான்னு இருக்கோம். நாங்களும் பார்சலோனா ஒரே கட்சி. நாங்க வந்து இப்ப வந்து கூப்ல இருக்கோம். சாம்பியன்ஸ் எல்லாம் கூப்ல இருக்காங்க. ஆனால் நாங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாம் ரெடி பண்ணி வரோம். முடிஞ்சா எங்களோட அதிகமா கேப் எடுத்துட்டு போய்க்கிங்க. வேணும்னா நீங்க மெட்ரிட்ல போயிருங்க. இல்ல நாங்க வந்து புடிச்சிட்டோம்னா அப்புறம் நீங்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. மறுபடியும் கேப் கொடுத்துட்டோம். கேப் யூஸ் பண்ணி போய் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. இந்த வாரம் வந்து மனசுக்கு நிம்மதியா ஃபுட்பால் ஒரு நல்ல வாரமா இருந்துச்சு. அதனால வந்து எங்களுக்கு அது கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.